الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إذا جاء رمضان فتحت أبواب الجنة وغلقت أبواب النار وصفدت الشياطين وكما قال صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏகனாயின் அல்லாஹ் ஒருவனை புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வினுடைய உயரிய பெயர் நாமத்தை கூறி இன்றைய குதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் நம்முடைய மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அழைப்புவடுகளை அனுபவம் சகாது தமது வாழ்வில் பின்பற்றி வெற்றிகளை கண்டறிமை சஹாபாக்கள் தாபியங்கள் தபவு தாபியங்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எல்லோர் நாளை வறுமை மனிதனுக்கு பின்னால் மேலான ஜீவனத்திற்கு நாளை வறுமையினாலே கூலியாக கிடைப்பெற்றுமான துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானா. அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகி அல்லாஹ்வினுடைய வீட்டிலே அல்லாஹ்வினுடைய மாளிகையிலே வந்திருக்கக்கூடிய அன்பர்களே நண்பர்களே அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் உள்ளூர்ல இருக்கின்ற போதும் வெளியூர்ல இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவருக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவருக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற நிலைமையிலும் சங்கடமான கவலையான கட்டங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்து நாளைய வறுமையினால் அல்லாஹ் தப்பிக்கூடிய பட்டியலைகளை சேர்த்து ஜன்னத்து ஃபிர்தௌஸை கூலியாக தந்திடும் இறைவன் அருள் புரிவானா. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரர்களே, வயோதிபர்களே, வாலிபர்களே, கிராரிகளே, கண்ணியமானவர்களே, இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை. நாம் அடுத்த வெள்ளிக்கிழமை நோம்போடு மஸ்ஜிதுக்கு வர இருக்கிறோம். அதனால் இந்த ரமலானை வரக்கூடிய ரமலானை எப்படி பக்குவங்கள் நிறைந்த ரமலானாக எப்படி வாழ்க்கையிலே அந்த ரமலானை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை உங்களோடு சுருக்கமாக குறுகிய நேரத்துக்குள் சுருக்கமான சில விடயங்களை உங்களுக்கு நினைவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவதாக ஆணித்தரமான உள்ளத்தில் அணைத்து வைத்து சொல்லுங்கள். அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கையேந்துங்கள், சஹஜத்திலே கையேந்துங்கள். என்பார்களே, இப்போது எப்படி ஆரோக்கியமாக மஸ்ஜிதுக்கு வந்திருக்கிறோமோ
தேக ஆரோக்கியத்துக்கு வந்திருக்கிறோமோ இதே ஆரோக்கியத்தை இந்த ரமலான் முடிய வரைக்கும் எங்களுக்கு தந்துவிடைய அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரையறுக்கின்ற புனித ரமலான் அது கண்ணியமான ரமலான். அன்பானவர்களே, ஏனைய மாதங்களிலே கிடைக்காத பரக்கத்தை அல்லாஹ் அந்த ரமலானுடைய மாதங்களில் வைத்திருக்கிறான். அதனாலதான் ஒவ்வொரு வக்துக்கும் ஜும்மாவுடைய இந்த கொத்துபாவுக்கு வருகை தந்திருக்கின்ற மக்களை பார்க்கின்ற போது சந்தோஷமாக இருக்கின்றது. கொத்துபாவை ஆரம்பிக்க போவதோ இந்த கீழ் மாடி முழுமையாகிவிட்டது. மாணவர்களே, வரக்கூடிய சோதரி மேல் மாடிகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே ரமலானுடைய காலங்களிலே ஒவ்வொரு வக்துக்கும் எல்லா பயிர்களும் நிரம்புகின்ற அளவுக்கும் மக்களுடைய அந்த உற்சாகம், அந்த பரக்கத் இருக்கிறது. அதனால் ஏனைய காலங்களிலே காணாத ஒரு பரக்கத்தை அல்லாஹ் ரமலானுடைய காலங்களில் நிச்சயமாக வைத்திருக்கிறான். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலான் மாதம் வந்து விட்டால் இதா ஜா ரமலான் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah, சுவர்க்கத்தின் வாயில்களெல்லாம் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாயில்களெல்லாம் மூடப்படுகின்றன. மனிதனுக்கு அட்டூழிய புறப்பி அந்த சைத்தான்களை அல்லாஹ் விலங்கிட்டு வைக்கிறான் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, சைத்தானுக்கு ஓய்வை கொடுத்து இந்த சமூகம் நன்மைகளை சம்பாதிக்க வேண்டுவதற்காக அல்லாஹ் எங்களுக்காக தந்திருக்கின்ற புனிதமான மாதம் தான் ரமலானுடைய மாதம். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொன்னார்கள், இந்த ரமலானுடைய காலத்தில் செய்யக்கூடிய சுன்னத்தான அமலுக்கு அல்லாஹ் பருவடைய கூடிய தருகிறான். பருவடைய அமலுக்கு அல்லாஹ் 70 பருவடைய கூடிய தருகிறான். யார் ஒரு மனிதன் நோம்பு நோக்குறானோ அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு நாளைய மறுமை நாளே அல்லாஹ் அந்த நோம்பினூடாக பல தரஜாக்களை, பல நன்மைகளை கொடுக்கிறான். அது மாத்திரமல்ல, யார் ஒரு மனிதன் நோம்பு திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுகின்றாரோ அந்த மனிதருக்கு அல்லாஹ் நோம்பு பிடித்தவருடைய கூலியை போன்று அந்த நோம்புடைய சவாபு கிடைக்கும் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் மாதத்தை மிக முக்கியமாக 4 விடயங்களுக்குள்ளே அந்த ரமலானை எங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். 4 வகை பக்குவங்களை ரமலான் சுமந்து வந்திருக்கிறது. அதிலே முதலாவது வகை பக்குவம் எங்களுடைய உடம்பை, எங்களுடைய பொடியை சுத்தப்படுத்த ரமலான் வருகிறது. இரண்டாவது எங்களுடைய ஆன்மா உள்ளத்தை பக்குவப்படுத்த சுத்தப்படுத்த ரமலான் வருகிறது. மூன்றாவது அன்பானவர்களே, எங்களுடைய உடல் உறுப்புகள் நாவா இருக்கலாம், கண்ணா இருக்கலாம், காலா இருக்கலாம், ஏனைய உறுப்புகளா இருக்கலாம், இந்த உறுப்புகளை சுத்தப்படுத்த பக்குவப்படுத்த குர்ஆன் அதாவது ரமலான் மாதம் வருகிறது. அதே போது 4வது அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற பொருளாதாரம், அது எங்களுடைய பரம்பரை நூடாக கிடைத்ததாக இருக்கலாம், அல்லது நாங்கள் சம்பாதித்து பெற்றுக் கொண்டதாக இருக்கலாம், அல்லது அல்லாஹ் எங்களுடைய முயற்சிகளில் ஏதோ ஒரு வகையிலே தந்த பொருளாதாரமாக இருக்கலாம். பொருளாதாரம் சார்ந்த 4வது வகை பக்குவமாக இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 4 வகை பக்குவங்கள், 4 வகை பயிற்சிகளை, 4 வகை வணக்கங்களை செய்வதற்குத்தான் அல்லாஹ் அந்த ரமலானை எங்களுக்கு கடமையாக்க இருக்கிறான். அதிலே முதலாவது வகையான பக்குவம், இந்த ரமலானுடைய நோக்கம் அல்லாஹ் எங்களை தக்குவாதாரியாக ஆக்க வேண்டும், நானும் நீங்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். இந்த ரமலான் 4 வகை பக்குவங்களுக்குரிய களமாக அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் குர்ஆன் ஹதீஸினூடாக பார்க்கலாம். முதலாவது வகை பக்குவம் என்பானவர்களே, உடல் சார்ந்த பக்குவம். எங்களுடைய உடம்பை பரிசுத்தப்படுத்த பக்குவப்படுத்த ரமலானை அல்லாஹ் தந்திருக்கிறான். உடம்பால் அதிகமாக வணக்கம் செய்கிறோம், உடம்பால் பட்டினியிலிருந்து நோன்பு நோக்குகிறோம். அன்பானவர்களை, உடம்பால் செய்யக்கூடிய அதாவது வணக்கம் ரமலானுடைய காலங்களில் தாய் தாப்பனுக்கு அதிகமாக சிதுமத் செய்கின்ற ஏனைய காலம் சிதுமத் செய்வது கடமை. ரமலானுடைய காலங்களில் அதிகமாக சிதுமத் செய்ய வேண்டும். தாய் தாப்பனுடைய துஆக்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். யார் யாருக்கு தாய் தாப்பன் இல்லையோ அவர்கள் தர்மங்கள் செய்து இஸ்திக்ஃபார்கள் செய்து அந்த தாய் தாப்புடைய கபறுகளை பிரகாசமாக்க, தாய் தாப்பனுக்கு நன்மைகளை அனுப்பி வைக்க முயற்சி எடுக்க வேண்டுமானவர்களே. எனவே முதலாவது வகை பக்குவம், எங்களுடைய உடம்பை பக்குவப்படுத்த ரமலான் வந்திருக்கிறது. ஆரோக்கியமாக இருக்கின்ற யாரும் எந்த சங்கடம் இல்லாமல், எந்த சிரமம் இல்லாமல் நோன்பை முழுமையாக நோற்றுக் கொள்ளுங்கள். அது இந்த உடம்புக்கு கொடுக்கக்கூடிய பக்குவமாக இருக்கிறது. உடம்பிலே நோயா, தீராத வருத்தங்களா, சில சேனல் பண்ணி கொண்டு நல்ல முடிவு கிடைக்காதா, 3 முறை 5 முறை 10 முறை சேனல் பண்ணி விட்டோம், ஒரே ரிப்போர்ட் வருகிறதா? அன்பானவர்களே, ரமலான் மாதம் முழுமையாக நோன்பு பிடியுங்கள், அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள், உங்களால் ஏழுமான தர்மங்களை கொடுங்கள், உங்களால் ஏழுமான இஸ்திக்ஃபார் துஆக்களை ஸலவாத்துக்களை ஓதுங்கள்.
ரமலான் முடிந்து உங்களை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், ரிப்போர்ட்டை எடுத்து பாருங்கள். கண்ணியமானவர்களே, உங்களுடைய நோய் எங்க போனன்னு தெரியாம அல்லாஹ் இந்த நோம்பினூடாக உங்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்குறான். சில நோய்களை கண்ணியமானவர்களே, சில வைத்தியர் சொல்வார்கள் நீங்க சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் பக்குவமாக இருக்க வேண்டும், இன்னென்ன உணவுகளை நீங்க உட்கொள்ளக்கூடாது என்று சில வைத்தியர்கள் ஆலோசனை சொல்வார்கள். அன்பானவர்களே, ஒரு மனிதன் பசித்திருப்பதனூடாக அவனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பு தன்மைகள், எண்ணெய் தன்மைகள், இன்னும் உடம்புக்கு ஒவ்வாத நிறைய அதாவது அவனுடைய உடம்பிலே அவனுக்கு ஒவ்வாத நிறைய நிலைமைகளை அல்லாஹ் அங்கே அகற்றுகின்றான். அந்த நோய் தன்மைகள் எல்லாம் அகற்றுகின்றான். அது மாத்திரமல்ல, ஒரு மனிதன் பசித்திருப்பதனூடாக அந்த மனிதனுக்கு ஆரோக்கியம் ஏற்படுகிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வயிற்றுக்கு கொடுக்கின்ற அந்த உணவு அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் அது ஒரு வகையான போதையாக இருக்கும், அல்லது அது ஒரு வகையான நோயை ஏற்படுத்தும். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு விட்டால் அவரால் வணக்கம் செய்ய முடியாது, அவரால் ஆக்டிவாக இயங்க முடியாது, அவரால் எந்த நேரம் சோர்வாக இருக்கும், தூக்கத்தை விரும்புவார். சோர்வை யாரு கதைத்தாலும் அதற்கு ரிப்ளை பண்ண மாட்டார். அதனால் கண்ணியமானவர்களே, இந்த உடம்பை ஆரோக்கியமாக வைக்க அல்லாஹ் ரமலானை தருகிறார். முழுமையாக நோக்கை நோக்கிக் கொள்ளுங்கள். இரண்டாவது வகை பக்குவம். கண்ணியமானவர்களே, எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த அல்லாஹ் இந்த ரமலானை தருகிறான். உள்ளத்தை எல்லோரும் பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். உள்ளத்துல குரோதம், விரோதம், பொறாமை இதை யாரும் உள்ளத்துல வைத்துக் கொள்ளாது. கண்ணியமானவர்களே, கையும் அங்கே அதாவது கையும் உடம்பு மானக்கா செய்து கொள்ளும், முசாபா செய்து கொள்ளும், வாயும் சலாம் சொல்லிக் கொள்ளும். ஆனா எங்களுடைய உள்ளங்கள் ஒன்றுபட இல்லையா? கண்ணியமானவர்களே, ரமலான் அடைந்தும் அந்த உள்ளம் பரிசுத்தமாகவில்லையா? ரமலானுடைய முழுமையான ஃபாயிதாவை நாங்கள் அடைந்து கொள்ள முடியாது. ஒரு தப்பிலே ஒருத்தருக்கு பக்கத்திலே மற்றவர் சொல்கிறோம், ஒன்றாக இருக்கிறோம். கண்ணியமா உள்ளங்கள்ல குரோதம் விரோதம் இருக்குமாக இருந்தா அந்த ரமலான் எங்களிடத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை, பக்குவத்தை ஏற்படுத்தவில்லை. எனவே கண்ணியமானவர்களே, உள்ளத்தை பக்குவமாக வைத்துக் கொள்ளுங்கள். மறைவானவற்றை, அதாவது அல்லாஹ்வுடைய ஈமான் சார்ந்த மறைவானவற்றை நம்புவதே உள்ளம் சார்ந்த ஒரு விடயம். அதே போன்று கண்ணியமானவர்களே, உள்ளம் சார்ந்த இன்னொரு விடயம், ஒரு மனிதன் உள்ளத்தால் அதாவது கவலைப்படுவது கண்ணால் கண்ணீர் வரும். அன்பானவர்களே, ஒரு மனிதன் செய்யக்கூடிய தப்பு தவறுகளுக்கு முடிவுரையாக இந்த வரக்கூடிய ரமலானை தௌபாவோடு கழித்து அந்த பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உள்ளம் இருக்குது, இந்த உள்ளம் தான் ஒரு மனிதன் நன்மை செய்வதாக இருந்தாலும் அதற்கு காரணமாக இருக்கும், தீமை செய்வதாக இருந்தால் அதற்கு காரணமாக. ஒரு மனிதன் நலவை செய்ய நாடினால் இந்த உள்ளம் முதலாவது அந்த நலவுக்கு இடம் கொடுக்கும். அதற்கு அடுத்ததுதான் உடல் உறுப்புகள், ஏனைய விடயங்கள் நலவின் பக்கம் செல்லும். முதலாவது ஒரு பாவம் வருகிறதா, அந்த பாவத்தை அங்கீகரிப்பதும் அந்த பாவத்தை ரிஜெக்ட் பண்ணுவது வேணாம் என்று வெறுப்பதும் இந்த உள்ளம் தான். இந்த உள்ளம் அங்கீகாரம் கொடுத்தால்தான் அந்த மனிதன் தன்னுடைய உடம்பால் அல்லது உள்ளத்தால் அனுமதி கொடுத்ததுக்கு பின்னால் உடம்பால் அந்த பாவத்தை செய்வான். அன்பானவர்கள், எனவே ஆன்மா இருக்குது, இந்த ஆன்மாவை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். இரண்டாவது வகை பக்குவம். அதனால் தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக அழுவார்கள், சஹாபாக்கள் அதிகமாக கண்ணீர் வடிப்பார்கள். அவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களை யாருக்கு அழ முடியுமோ அவங்க அழுது கொள்ளுங்க, யாருக்கு அழுக வரையிலையோ அழுவதற்காக முயற்சி எடுங்கள், கவலைப்படுங்கள். உங்களுடைய பாவங்களை அல்லாஹுக்கு முன்னால் நான் என்னென்ன தவறுகளை செய்து விட்டதேவா, உன்னை தவிர பாவங்களை முறைகிறதுக்கு வேறு யாரும் இல்லையா அல்லாஹ், நீ மன்னித்து விடு. நீ மன்னிக்கவில்லை என்றால் நான் நஷ்டவாளி. இந்த உலகத்துல வாழ்ந்த வாழ்க்கை நஷ்டம், மறுமை நஷ்டம், நான் கொடுத்த தான தர்மம் நஷ்டம், நான் செய்த வணக்கம் எல்லாம் வீணாகிவிட விரைவா. எனவே நீ என்ன கபூல் செஞ்சுக்கோ என்று இந்த ஆன்மா உள்ளம் சார்ந்த அந்த இபாதத்தோடு அந்த பக்குவத்தோடு சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கிறது. அன்பானவர்களே, எல்லோரும் தன்னுடைய ஆன்மாவை பரிசுத்தப்படுத்த அதிகமாக முயற்சியுங்கள். மூன்றாவது வகை பக்குவம். அன்பானவர்களே, உடல் உறுப்புகள். அதுல மிக முக்கியமாக எங்கட ஏனைய உறுப்புகள், கண், காது, ஏனைய உடல் உறுப்பு இருப்பதை போல மிக முக்கியமான உறுப்பு நாவு. கண்ணியமானவர்களை, ஏனைய காலங்கள்ல நாங்கள் நாவை பாதுகாத்தோம், ஆனால் அதை விட அதிகமாக ரமலானுடைய காலங்கள்ல பாதுகாக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களோட சொல்லித் தந்தார்கள், நோம்பாளி யாராவது துன்புறுத்தினால், நோம்பாளி யாராவது ஏசினால், நோம்பாளியை யாராவது தருக்கம் செய்து வந்தால்
அந்த நோம்பாளி எப்படி செய்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து நான் நோம்பாளி என்னை விட்டு ஒதுங்கி விடுங்கள் என்று சொல்லி அந்த நோம்பாளி ஒதுங்கி விடுவார். ஏன் தெரியுமா கண்ணியம், அவரோட வருத்தம் பண்ணி அவரோட பேச்சுக்கு நாங்கள் பதில் கொடுத்து அவருடைய விவாதத்துக்கு பிரதிவாரம் செய்து எங்களுடைய நன்மைகளை சில வேளை அவர் சூறையாடி சென்று விடுவார், அவர் எடுத்து சென்று விடுவார். அதனால் நாவை கண்டிப்பாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குறிப்பாக ரமலானுடைய காலங்கள்ல அத ஓய்வு நேரம் அதிகமாக இருக்கு. எங்களை தொழிற்துறவு கூட ஓய்வுகள் கொடுத்திருப்போம். தொழிற்துறவுகள் செய்தாலும் ஏனைய காலங்களை விட ஏதோ ஒரு அளவிலே 2 மணித்தியானம் 3 மணித்தியானம் அல்லது அரை நாள் அந்த தொழிலுக்கு நாங்கள் அதிகமாக ஓப்பை கொடுத்திருப்போம். அந்த ஓப் நேரங்களை, அந்த ஓய்வு நேரங்களை வீணாக கழித்து விடாதீர்கள், வீண் பேச்சுகளை கழித்து விடாதீர்கள். அந்த நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். 50 கிராம் நாவுதான், ஆனால் 50 கிலோகிராம் எடையுடைய முழு உடம்பை நரகிலே கொண்டு தள்ளக்கூடிய ஆற்றலுடைய. அன்பானவர்களே, நாவுக்கு எலும்புகள் கிடையாது, நிறைய சப்பத்துக்கு வளைந்து வளைந்து பேசும். அதனால இந்த நாவினூடாக யாருமே நரகத்தை தேடிக்கொள்ளாது. நம்புதில்லா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் ஒரு ஜனாதா கொண்டு போகப்படுகிறது. நபித்தோழர்கள் சொன்னார்கள், இவர் சோருக்கவாதி என்று சொன்னார்கள். கண்ணியமானவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மனிதர் தேவையில்லாத ஒரு வார்த்தையை பேசியிருக்கலாம், அல்லது சேவை செலவழிக்கக்கூடிய ஒரு விடயத்தில் செலவழிக்காமல் கஞ்சித்தனம் செய்திருக்கலாம். அதனால் இந்த 2 காரணங்களால் நீங்கள் செய்யக்கூடிய சிபாரிசு மறுக்கப்படலாம் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாவு பயங்கரமான ஒரு நாங்கள் விழித்து செய்த அமல்களை எல்லாம் அந்த நாவு வீணாக்கிவிடும். கோடி கணக்கில் செய்த கொடுத்த தர்மங்களை எல்லாம், ஜக்காத்துகளை எல்லாம், வருட கணக்கில் செய்துவிட்டு வந்த தான தர்மங்களை எல்லாம் இந்த நாவு அப்படியே இல்லமாக்கிவிடும். 10 வருடங்களுக்கு முன்னால் ஒருத்தருக்கு ஜக்காத்து கொடுத்திருப்போம். அவர் வீடு கட்டி தொழில் செய்து நல்ல முறையில வந்து மாஷா அல்லாஹ் ஜக்காத்து கொடுத்தவரை விட அவர் நல்ல நிலைமையில் இருப்பார். ஆனா அவரை பார்த்து நாங்க ஒரு வார்த்தை, நான் தந்ததால்தான் நீ இப்படி இருக்கிறாய் என்று சொல்லிவிட்டால் கண்ணியமானவர்களை 10 வருடங்களுக்கு முன்னால் செய்த அமல் அங்கே வீணாகி விடுகிறது. நஊது பில்லாஹ். அதனால நாவை பாதுகாத்துக் கொள்ளுமானவர்களே. எனவே 3வது வகை பக்குவம், அதாவது உடல் உறுப்புகளை பக்குவமாக வைத்துக் கொள்வதே 4வது வகை பக்குவம். என்பவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு பொருளாதாரங்களை தந்திருக்கிறான். சொத்து செல்வங்கள் சார்ந்த பக்குவம், சொத்து செல்வங்கள் சார்ந்த வணக்கம். கண்ணியமானவர்களே, அதிகமாக பொருளாதாரம் இருந்தால் ஜகாத் நிசாப், ஜகாத்துடைய நிசாபை அடையக்கூடிய அளவு பொருளாதாரம் விசாலமாக இருந்தால் அவர்கள் ஜகாத்து கொடுத்தவருடைய பொருளாதாரத்தை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லது குறைவான பொருளாதாரம் இருந்தால் சதக்கா கொடுத்த அந்த பொருளாதாரத்தை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி வாழ்க்கையில சதக்கா ஜகாத்து இல்லாதவர்களுடைய பொருளாதாரம் இருக்குதே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அந்த பொருளாதாரத்தை ஒரு பரம்பரையோடு அழித்து விடுவான். அந்த பொருளாதாரம் ஒரு பரம்பரைக்கு மேல போகாது. ஏன் காரணம்? வாழ்க்கையில ஜகாத்து இல்ல, வாழ்க்கையில சதக்கா இல்ல. கண்ணியமானவர்களுடைய பொருளாதாரத்துக்கு பாதுகாப்பு நாங்க கொடுக்கிற தர்மம் ஜகாத். ஏனென்றால் கண்ணியமானவர்கள் யார் யார் ஜகாத்தை எடுக்கிறாங்களோ, யார் யார் சதக்காவை பெற்று பிரயோஜனம் அடைகிறார்களோ அவர்கள் எல்லோருடைய துஆவும் உங்களுடைய பொருளாதாரத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அவங்களோட பொருளாதாரம் பெருகும், பரக்கத்தா இருக்கும். எனவே பொருளாதாரம் சார்ந்த அந்த இபாதத்தில் அதிகமாக ஈடுபட்டுக் கொள்ளுங்கள். அதுல முக்கியமாக எங்களுக்கு தெரியும், இந்த கொரோனா பகுதியை பொறுத்தவரை மாஷா அல்லாஹ் முழு நாட்டுக்கு சேவை செய்யக்கூடிய மக்கள் இங்கு இருக்கிறார். அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில பரக்கத் செய்வானாக, அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. மாஷா அல்லாஹ் அவர்கள் முழு நாட்டுக்கு மாத்திரமல்ல இங்குள்ள மக்களுக்கு நிறைய சேவை செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நிறைய வேலை திட்டங்களை செய்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு மென்மேலும் பரக்கத் செய்ய வேண்டும். கண்ணியமானவர்கள் எங்களுக்கு தெரியும், அந்த வகையிலே நிறைய வேலைகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அதாவது சோலார் ப்ராஜெக்ட், அதாவது சூரிய கரண்ட் மூலமாக மின்சாரம் எல்லா பள்ளிகளுக்கும் பொதுவாக எடுக்கப்படுகிறது. அப்படி எடுத்தால் கண்ணியமானவர்களை லட்சக்கணக்குக்கு மேற்பட்ட ஒரு தொகை எங்களுடைய லைட் பில், கரண்ட் பில்லுக்கு போகுது. அது அப்படியே மீதப்படுத்தலாம். அதனால அந்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 60 லட்சத்துக்கு மேற்பட்ட ஒரு தொகை போகுது. மாஷா அல்லாஹ், ஒரு தொகையை தனவந்தர் மூலமாக சேர்த்துட்டாங்க. இன்னும் சிறியது ஒரு தொகை இருக்குது. மாஷா அல்லாஹ், நீங்க எல்லோரும் முன் வந்தா அல்லது குறிப்பிட்ட தனவந்தர் கொஞ்சம் பேரு முன் வந்தா மாஷா அல்லாஹ் அந்த வேலையை செய்துட்டா காலா காலம் இந்த சமூகம் அந்த லைட் பில்லுக்குரிய லட்சக்கணக்கில் செலவு போறத மாதம் மிச்சப்படுத்தி ஏதோ பள்ளிக்கு வேற ஒரு வேலையை செய்யலாம், அல்லது பள்ளி ஊழியருடைய ஸ்டாஃப்ல சம்பளங்களை கூட்டலாம், அல்லது ஏதாவது ஒரு வேலைகளை செய்யலாம். எனவே அந்த விடயத்துல முழுமையான முறையில் நன்மை அடைந்து கொள்ள எல்லோரும் ஏதோ ஒரு வகையில அதுல பங்காற்றிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக எங்களுக்கு தெரியும், ரமலானுடைய காலம் வருகின்றது. மாஷா அல்லாஹ்,
இங்கு யாரு வந்தாலும் இஃப்தாருக்குரிய ஏற்பாடு பண்ணுவார்கள், கஞ்சிக்குரிய ஏற்பாடை பண்ணுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அந்த வகையில இந்த வருடம் பெட்டிஸ் கஞ்சி 2க்கு சேர்த்து சுமாராக 1,30,000 மேற்பட்ட ஒரு தொகுப்போக்கும். அல்ஹம்துலில்லாஹ் சிலர் பகுதியாக பொறுப்பெடுக்கிறார்கள், சிலர் 1 எடுக்கிறார்கள், சிலர் 2 பொறுப்பெடுக்கிறார்கள், சிலர் கூட்டாக ஃபேமிலியாக நாங்க இதை கொடுக்கிறோம் என்று வருகிறார்கள். அன்பானவர்களே, இந்த நன்மையில முடியுமான சகோதரர்கள் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். இதென்றால் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு முழு ஊருக்கும் தர்மம் கொடுக்கலாம். 400, 500, 1000 ஃபேமிலிக்கு எங்களால நோன்பு திறப்பதற்குரிய ஏற்பாடு பண்ணலாம். ஆனா இப்படி ஒரு கஞ்ச கொடுத்துட்டோம்டா, இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டோம்டா, கண்ணியமானவர்கள் 500 குடும்பங்கள் அல்லது 400 குடும்பங்கள் எங்கட கஞ்சிகளை கொண்டு போய் நோன்பு திறப்பாங்க. திறந்துட்டு அவங்களுடைய நோம்புடைய கூலியும் எங்களுக்கு கிடைக்கும், அவருடைய துவாவும் எங்களுக்கு கிடைக்கும். அதே போல எங்களை பொருளாதாரங்கள் பாதுகாக்கப்படும். அன்பானவர்களுக்கு அந்த விடயத்தில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்து எங்களுக்கு தெரியும், ரமலானுடைய காலம் என்று சொன்னால் அதை எல்லோரையும் கவனிக்கக்கூடிய ஒரு காலம். அது எங்கட தொலைத்துறவுகள்ல, எங்கட வீட்டுகள்ல அல்லது வாகனங்கள்ல டிரைவிங் இருக்கக்கூடியவங்க, தோட்டத்துறவுகளை வேலை செய்யக்கூடியவங்க, கடையில ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு காலம் தான் ரமலானுடைய காலம். அதே போல மஸ்ஜிதுடைய ஊழியர்கள், மதரசாவுடைய இஸ்லாமார்கள் ஊழியர்கள், அவர்களை கவனிப்பதற்குரிய ஒரு காலம் தான் இந்த ரமலானுடைய காலம். எனவே அவர்களுடைய விடயங்களும் கூடுதலாக கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மஸ்ஜித் ஊழியர்களை பொறுத்த வகையில் அது முஅஸ்ஸினாக இருக்கலாம், ஹாஃபிலாக இருக்கலாம் அல்லது ஆலிமாக இருக்கலாம். கண்ணியமானவர்களே, அவர்களுக்கு சொந்த ஊர் இல்லாம இல்ல, அவர்களுக்கு தாய் தாப்பன் இல்லாம இல்ல, அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லாம இல்ல, எல்லாத்தையும் வெட்டி இந்த ஊருக்காக உங்களோட ஊரு முன்னேற வேண்டும், இந்த கொலன்னாவை என்று சொல்லக்கூடிய நகரம் முன்னேற வேண்டும், இங்குள்ள மக்களுக்கு மார்க்க போய் சேர வேண்டும், இங்குள்ள மக்கள் 5 நேர இமாஜமாக தொழுவேன் என்பதற்காக வேண்டிய அவருடைய கால நேரங்கள் அந்த மஸ்ஜிதுக்காக அர்ப்பணித்திருக்கிறார். அன்பானவர்களே, ஒரு முஅல்லிம் ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு பல்சினுடைய ஊழியர்கள் முஅல்லிம்கள் ஓதி கொடுத்திருப்பார்கள். கண்ணியமானவர்களே, அந்த முஅல்லிம் ஒவ்வொரு நாளும் கவலைப்படுவார், ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு நான் ஓதி கொடுத்திருக்கிறேன், என்னுடைய பிள்ளைக்கு ஓதி கொடுக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே, எவ்வளோ காலம் பள்ளியோடே என காலம் போகுது என்று கவலைப்படுவார். கண்ணியமானவர்கள், இன்னும் சில சந்தர்ப்பங்கள்ல முஅல்லிம் கவலைப்படுவார், பள்ளியுடைய ஊழியர் கவலைப்படுவார்கள், நான் எவ்வளவோ பயான் செய்திருக்கிறேன், பெற்றோரை பாருங்க, பெற்றோருடைய அந்த பாதம் தாயுடைய பாதத்துக்கு கீழே சுவர்க்கம் இருக்குது, என்னுடைய பயானுக்கு எத்தனையோ பேர் பெற்றோர் நல்ல முறையில் கவனித்திருக்கிறார்கள். சிலருடைய பெற்றோருடைய உயிரு கூட சக்கராத்துடைய சந்தர்ப்பம் கூட சில பிள்ளைகளுடைய மடியிலே கழிந்திருக்கிறது ஹதரத்துடைய பயானால். ஆனால் ஹதரத் ஒரு நாள் ரூமில் இருந்து கண்ணீர் வடிக்கிறார், என்னுடைய தாய் தாப்பன பக்கத்திலிருந்து பார்க்கக்கூடிய பாக்கி எனக்கு கிடைக்கலையே. கண்ணியமானவர்களே, அவர் பயான் செய்த ஒரு சமூகத்தை உருவாக்கி இருக்கிறார். ஆனா அவருடைய தாய் தாப்பனுக்குரிய உரிமைகள் விடயத்தில கண்ணியமானவர்களே, அவர் உங்களுக்கு சேவை செய்வதனால அந்த விடயத்தை அவர் மறந்து உங்களுடைய சேவையில் அவர் மூழ்கி இருக்கிறார். மாணவர்களே, அது மாத்திரமல்ல, ஊருடைய ஹக்கு, குடும்பத்துடைய ஹக்கு, எவ்வளோ விடயம் இருக்கிறது, அதெல்லாம் அப்படியே விட்டு தான் அவருடைய மஸ்ஜிதுகள்ல காலத்தை அவர் கழிக்கிறார்கள். எனவே ரமலானுடைய காலங்கள்ல உங்களுடைய மிக முக்கியமாக சதக்காக்கள்ல ஒரு பகுதியை அவர்களுக்கு ஒதுக்கிக் கொள்ளுங்கள். ஜக்காத் எடுக்கக்கூடிய அந்த அதாவது அந்த குடும்பங்கள் அவர்கள் இருந்தால் அவர்களுக்கும் ஒரு பகுதியை கொடுத்து அவர்களுடைய பொருளாதாரங்களின் பங்களிப்பை செலுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களே. எனவே இந்த ரமலான் எங்களுக்கு அல்லாஹ் தந்திருப்பதனுடைய பிரதானமான நோக்கம், நானும் நீங்கள் தக்குவாதாரியாக அல்லாஹ்வை பயந்தவர்களாக மாற வேண்டும். அன்பானவர்கள், அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, முன்னால் இருந்த சமுதாயத்துக்கு ரமலான் மாதம் நோம்பு நோற்பது கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கும் அல்லாஹ் இந்த நோம்பு நோற்பதை கடமையாக்கி இருக்கிறான். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை பயந்தவர்களாக மாறலாம் என்று செய்தவர்களை காட்டுகிறான். இனி வந்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலான் எங்களை அல்லாஹ்வை அதிகமாக பயந்த ரமலானாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானை நான் ஆரம்பத்தில் நினைவுபடுத்தியதை போன்று உடல் சார்ந்த, உள்ளம் சார்ந்த, அதே போன்று உடல் உறுப்புகள் சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த 4 வகை பக்குவங்களை இந்த ரமலானை பயிற்சியாக, இந்த ரமலான் எங்களுக்கு ஒரு களமாக அமைத்து அவைகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வோம். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானை நல்ல முறையிலே பயன்படுத்தி, இந்த ரமலானை முழுமையான முறையில் பயன்படுத்தி நாளைய மறுமையினால் இந்த ரமலானினூடாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய கூட்டத்தில் இறைவா எங்களை நீ சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், நரகத்தை விட்டு தூரமாக்கிய ரமலானாக இந்த ரமலான் ஆக்கி தருவாயாக.
சுவர்க்கத்திலே எங்களை நுழைவித்து ரமலானாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் மஸ்ஜிதுடைய ஊழியர்கள் எங்களுடைய வீட்டுகளை வேலை செய்யக்கூடியதை கவனித்த அவருடைய முகங்களை சிரிப்பை ஏற்படுத்திய அவருடைய கஷ்டங்களை போக்கிய ரமலானாக இந்த ரமலான் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் நரகிலே இருந்து எங்களை பாதுகாத்து குடும்பமாக சுவர்க்கத்தில் நுழைவித்து ரமலானாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் வாழ்க்கையில் அதிகமாக நன்மைகளை செய்த ரமலானாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் ஆரோக்கியமாக இருக்கிறோம். யா அல்லாஹ் இதே ஆரோக்கியத்தை ரமலான் முடியும் வரைக்கும் தந்து விடுவாயாக. குர்ஆனை அதிகமாக ரமலான் ஓதக்கூடிய மக்களை ஆக்கிக் கொள்வாயாக. அதிகமாக இஸ்திக்ஃபார் துஆக்கள் செய்யக்கூடிய மக்களாக எங்களை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் அந்த மஸ்ஜிதுக்காக கஷ்டப்படக்கூடிய நிர்வாகிகளை கபூல் செய்து கொள்வாயாக. எங்க உள்ள சொசைட்டிகளை கபூல் செய்து கொள்வாயாக. இந்த ஊர் ஜமாத்துகளை கபூல் செய்து கொள்வாயாக. நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் தொழில் நிமித்தமாக தூரத்திலிருந்து தங்கி இருக்கக்கூடியவர்கள் பிரயாணிகள் எல்லோரும் நீ கபூல் செய்து கொள்வாயாக. இறுதி முடிவை நல்ல முடிவாக்கி தருவாயாக. இந்த துஆவை தனிப்புரி கிருபையை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.